ராகுல் காந்தியை லெஃப்ட் ரைட் வாங்கிய சோனியா காந்தி. இந்தியா கூட்டணியில் தனித்து விடப்படுகிறதா காங்கிரஸ்? திமுக தலைமையில் உருவாகும் மூன்றாவது அணி. கொலை மிரட்டல் விடுத்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு வெளியே எடுத்துருவேன். அரசு வழக்கறிஞர்கள் பதவிக்கு 12 லட்சம் லஞ்சம் கேட்ட தாவேகா நிர்வாகி கண்டு கொள்ளாத விஜய். இது போல பல கேள்விகளும் சர்ச்சைகளும் அரசியல்ல நிலவிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவங்க மேல மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் கடும் கோபத்துல இருக்காங்களாமே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன, ஏன் கோபம் அடைஞ்சாங்க ராகுல் காந்தி மேலே அப்படின்னா, தமிழ்நாட்டில் செய்த ஒரு சிறு தவறு அப்படின்னு தான் சொல்லி, இது சிறு தவறு அப்படின்றத விட ஒரு பெரிய துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 அமைச்சர்களை வாங்கிறதுக்கு இன்னைக்கு பெரும் தப்பை காங்கிரஸ் இன்னைக்கு செஞ்சிருக்குது அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த 2 அமைச்சர்களை டிஎம்கே கொடுத்துருக்கலாம்ல. இல்ல டிஎம்கே கொடுக்கல, இங்க காங்கிரஸ் என்ன போறாங்க தாவேகா கூட கூட்டணியில அப்படின்றதானே. இப்போ இங்க திமுக கூட்டணியை உடைச்சுக்கிட்டு தாவேகா கூட்டணிக்கு தானே போறாங்க. 2 அமைச்சர்கள் கொடுங்க, அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க அமைச்சரவையில இடம் தரல, ஆட்சியில பங்கு தரலன்றதுனால தானே அவங்க போனாங்க. அவங்க போனாங்கன்னு ஆட்சியில திமுக இல்லவே இல்லையே. இருந்தப்ப தரலன்னா அப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க காங்கிரஸ். அப்ப வந்து குரல் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க. நீங்க இப்போ சொல்றீங்க திமுக மெஜாரிட்டியில வின் பண்ணிச்சு. நீங்க 2006ல வந்து பாத்தீங்கன்னா திமுக மெஜாரிட்டிலே வின் பண்ணல, 96 சீட்டு தான் எடுத்தாங்க. அப்ப காங்கிரஸ் உதவியோட தான் இருந்தாங்க. காங்கிரஸ் பாமக உதவியோட தான் கலைஞர் அவர்கள் ஆட்சி பிடிச்சாரு. அப்பவே உங்களுக்கு அமைச்சர்களை இடம் கொடுக்கலையே. அப்பெல்லாம் நீங்க அமைதி தானே காத்திருந்தீங்க. இப்ப என்ன உங்களுக்குன்னா, இப்ப தாவேகா ஆட்சியை பிடிச்சிருச்சு. திமுக கூட்டணியில இருந்தா நம்ம எம்எல்ஏவா தான் இருக்கணும், அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படின்னும் பொழுது அங்க நம்மளுக்கு அதிகாரத்துக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல தான் நீங்க தேடி போனீங்க. சூழ்நிலை அரசியல சந்தர்ப்பவாத அரசியல திமுக முதல் குத்திட்டு போய் நீங்க விசிகா இடதுசாரிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஒரு கடமைக்குன்னு நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏங்க இது மாதிரி வந்து நம்ம கூட்டணி செட் ஆகாது, அவர் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்றாரு, எங்களுக்கும் சில ஆசைவாசைகள் இருக்கும், நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டேன், நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு பேரளவுக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம். இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்திருக்கிற தர்மத்துக்கு நீங்க எங்களுக்காக வந்து பிரச்சாரம் செஞ்சீங்க, நாங்க உங்களுக்காக பிரச்சாரம் செஞ்சோம், உங்க வெற்றியில எங்க பங்கு இருக்கு, எங்க வெற்றியில உங்க பங்கு இருக்கு, வா நம்ம சமரசம் பண்ணிட்டு போயிருவோம், எப்படின்னா ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. ஆனா போகவே கிடையாது. சொல்லாம கொள்ளாம முதல்ல குத்திட்டு போற ரேஞ்சுக்கு தான் போயிட்டாங்க. சோ அந்த செஞ்ச தப்பு இன்னைக்கு தேசிய லெவல்ல காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். இதனுடைய எதிரொலி தான் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி மேல கோபப்பட்டது அப்படின்றது கூட நம்ம இங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இங்க ஆளுர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முதன்மை செயலாளர், இங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி இல்ல அப்படின்றாரு. அப்ப இந்தியா கூட்டணி அப்படின்றது உடஞ்சிருச்சு, இந்தியா கூட்டணி இல்ல. இடதுசாரிகள் விசிக என்ன சொல்றாங்க, மதசார்பற்ற கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஆளுர் ஷானவாஸ் சொல்றாருன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது தமிழ்நாட்டுல. நீங்க இந்தியாலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தேசிய லெவலில் எடுத்துட்டீங்கன்னா கூட திமுக இல்லாத இந்தியா கூட்டணி தான் இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா வெறுமையா தான் இருக்குது. இப்ப நீங்க போராட்டத்துக்கு டெல்லியில போராட்டம் நடந்தது, சிஜிபி போராட்டம், இது திமுக போய் சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. போய் ஆர் ராசா சந்திக்கிறாரு, கனிமொழி சந்திக்கிறாங்க, அவங்களுடைய ஆதரவு திமுக ஆதரவு சிஜேபி கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தனியா ஒரு போராட்டம் நடத்தினாரு. எந்த கட்சிகள் போயிட்டு ஆதரவு தெரிவிச்சது? இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை போய் ஆதரவு தெரிவிச்சதா? இல்ல, கிடையாது. நீங்க தேசியவாத காங்கிரஸா இருக்கட்டுங்க, உத்தவ் தாக்கரா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், யாருமே போகவே இல்லை. சோ அப்போ காங்கிரஸ் தனியா போராடிட்டு இருக்கு, தனியா குரல் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க நம்ம இப்படி இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போமே. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்னா இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப டெல்லியில அவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. இந்த ப்ரொட்டஸ்ட்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா இது எப்படி இருந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. தெரிச்சு இன்னும் சொல்ல முடியாதுங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வச்சாங்க. இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்து கூட்டணியில் இருந்தா பிரதமர் மோடியே பதவி விலகணும்னு சொல்லி இருப்பாங்க, அந்த சூழ்நிலை வந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க உடைச்சிட்டாங்க. 2 அமைச்சர்களுக்கு ஆசைப்பட்டு இவங்களுடைய நினைப்பு என்னவா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸோட நினைப்பு தமிழ்நாட்டுல தானே செய்யறோம், தமிழ்நாட்டுல நம்ம செஞ்சா இது தமிழ்நாட்டை விட்டு பார்டரை தாண்டி வரும்போது இது எதிரொலிக்காது அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இது தேசிய லெவலில் இன்னைக்கு எதிரொலிச்சுது. இன்னைக்கு இந்தியா கூட்டமைப்பு கான்ஃபரன்ஸ் நடந்ததுல அதுல என்ன சொன்னாங்க, திருமாவளவன் என்ன சொன்னாரு, அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னாரு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு, ஆம் ஆத்மி என்ன சொல்லிச்சு, மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் உடைய அணுகுமுறை இங்க சரி கிடையாது. சிபிஎம் சொல்லிச்சா, சிபிஏ சொல்லிச்சா. கேரளால வந்து பிரச்சாரம் செய்யும் போது, ஏன்னா அவங்க கூட்டணி கிடையாது, கேரளால காங்கிரஸும் சிபிஎம் கூட்டணி கிடையாது.
ஆனா ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, பாஜகவுக்கும் பிரணய் விஜயனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சார். இது பயங்கரமா இந்தியா கான்ஃபரன்ஸ் கூட்டணியில் எதிரொலிக்குது. சோ இந்த மாதிரி பல விஷயங்களை சந்தர்ப்பவாத அரசியல காங்கிரஸ் கையில் எடுத்தது இருக்கு. சோ அதனால இன்னைக்கு இந்தியா கூட்டணியே தனித்து விடப்பட்டிருக்குது அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்கணும். சொல்ல முடியாதுங்க, திமுக தலைமையில தேசிய லெவல்ல மூன்றாவது ஒரு அணி, பாஜக காங்கிரஸுக்கு மாற்றா மூன்றாவது அணி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட நம்ம இங்க ஒரு பார்வையில பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு, இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ திமுக தலைமையை முன்வைத்து சிஜேபி உள்ள வரலாம், மம்தா பானர்ஜி உள்ள வரலாம், ஆம் ஆத்மி உள்ள வரலாம், அகிலேஷ் யாதவ் உள்ள வரலாம், சிபிஐ சிபிஎம் போன்ற எல்லா கட்சிகளும் உள்ள வரலாம், திருமாவளவனர்களே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது முரண்பாடுல இருக்கு. இப்ப நீங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வைகோ மட்டும்தான் விஜய் தப்பு செய்தாலும் அது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைய வரைக்கும் நீட்டு தேர்வுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கவே இல்லை விஜய். ஆனா காங்கிரஸ் எதிர்த்து கேட்டுதா? வைகோ அவர்கள் எதிர்த்து கேட்டாங்களா? கிடையவே கிடையாது. விசிகா தனி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, இடதுசாரிகள் தனி ஆர்ப்பாட்டம் நடத்துது, விஜய் பார்த்து கேள்வி கேட்குது. ஆனா இவங்க கேள்வி கேட்கவே இல்லை. சோ இங்க தமிழ்நாட்டுல விஜய் எது செஞ்சாலும் அது கரெக்ட். மாணவர்களுக்கு எதிராக செஞ்சாலும், மக்களுக்கு எதிராக செஞ்சாலும், தமிழ்நாட்டுக்கு எதிராக செஞ்சாலும் அது கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணிட்டு போற இடத்துல கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வைகோ அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், முரண்பாடுகள் தான் இருக்கு. இன்னைக்கு சிப்காட் தொழிற்பேட்டை மாத்துற இடத்துக்கு சிபிஎம் எதிர்ப்பு தெரிவிக்குதா? ஆனா இங்க அரசு என்ன பண்றாங்க? சிபிஎம் அடுக்குறாங்க. விசிகா வந்து என்ன பண்றாங்க? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் சொல்றாங்க. ஆனா இங்க தாவேகா மௌனம் காக்குறாங்க. பல விஷயங்கள் வந்து முரண்பாடா இருக்கு. சோ இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. இப்ப சிபிஐ அலுவலகத்துல மாணவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, போராட்டம் நடத்துறதுக்கு சிபிஐ வந்து இடம் கொடுத்தது. அதுவே இப்ப விஜய் அவர்களுக்கு காண்டா இருக்கு. நீங்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிற போது அரசுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டை நீங்க எடுக்கிறீங்களே, அதுக்கு இடம் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் முதல் போயிட்டு இருக்கு. சோ சுத்தி வளைச்சு பார்க்கும் பொழுது இங்க தாவேகாவோடு நீங்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தாலும் முரண்பாடுகள் இருக்கீங்க. கொள்கை ரீதியா, கோட்பாடு ரீதியா முரண்பாடுகள் இருக்கு. ஆனா திமுக இருக்கும்பொழுது கொள்கை ரீதியாவோ கோட்பாடு ரீதியாவோ முரண்பாடுகள் இல்ல. நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒன்னா இருந்தீங்க, தேசிய லெவல்ல ஒன்னா இருந்தீங்க. இன்னைக்கு தேசிய லெவல்ல காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்குது. சோ இந்த கூட்டணிகள்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ திமுகவை முன்னிறுத்தி மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கிட்டா அது காங்கிரஸுக்கு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பவே காங்கிரஸ் டேஞ்சரஸ் ஜோன்ல தான் இருக்கு. ஏன்னா எப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து மற்ற கட்சிகள் வெளியே வரப்போகுது அப்படின்றதே பார்க்கணும். இப்ப திமுக வெளியேறிச்சு. ஏன்னா திமுக காங்கிரஸ தோல் உறுத்தி காமிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல என்ன நடந்தது அப்படின்றத வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிட்டு நாடாளுமன்றத்துல பிரிஞ்சு வந்துட்டாங்களா? எதிர்கட்சி தரப்புல இருந்து எங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒட்டும் இல்ல, உரம் இல்ல, எங்களுக்கு சீட்டை பிரிச்சு கொடுத்துருங்க, இருக்கைகளை பிரிச்சு எடுத்து கொடுத்துருங்க, அவங்க பக்கத்துல நாங்க உட்கார மாட்டோம், துரோகம் செஞ்சவங்க பக்கத்துல நாங்க உட்கார மாட்டோம், துரோகிகள் பக்கத்துல உட்கார மாட்டோம், எங்களுக்கு சீட்டை பிரிச்சு கொடுத்துருங்க சொல்லிட்டு ரெண்டு அவையிலும், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பிரிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ போராடுனா கூட காங்கிரஸ் தனித்து போராடுது. சிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க தெரிஞ்ச திமுகவுக்கு ஏன் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்க முடியல? ஏன்னா எங்களுக்கு செஞ்ச துரோகம், நீங்க பாடம் கத்துக்கணும், இது செஞ்சது தப்பு அப்படின்னு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவா தாவேகா வரல, தாவேகா குரல் கொடுக்கவே இல்லை. இதே திமுக இருந்தா எப்படி எகிரி அடிச்சிருப்பாங்க, அந்த போராட்ட களம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இன்னைக்கு சோனியா காந்தி அவருடைய கோபம் உண்மையான கோபம். இது காங்கிரஸ் உடைய எதிர்காலத்தின் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல வந்த கோபம். அதனாலதான் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம இங்க என்ன பண்றாங்க தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு செய்த பெரிய துரோகம் தமிழ்நாட்டை விட்டு எங்கப்பா போயிட போகுது அப்படின்னு அசால்ட்டா இவங்க பண்ணிட்டாங்க. ஆனா இது தேசிய லெவல்ல எதிரொலிச்சு இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்குது, நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு, தேசிய லெவல்ல காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுறதுதான் இங்க நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் டிவிகேக்கு வந்தது சோனியா காந்தி அவர்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? ஆக்சுவலா சோனியா காந்தி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருந்திருக்கும். சரி ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுக்கிறாரு, ஏன்னா ஏன்னா அவங்க அரசியலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை ஆக்சுவலி கட்சி நிலைப்பாடு வந்து முடிவெடுக்கிறதுல எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பவர் லீடு எடுத்துட்டாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது பல விஷயங்கள் வந்து சோனியா காந்தி அவர்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை எடுத்தா இது பெரிய எஃபெக்ட் கொடுக்காது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்ப அது பெருசா எஃபெக்ட் கொடுக்குது. அது எதிர் விளைவுகளை பயங்கரமா சந்திக்கிறாங்க. இதனால ராகுல் காந்தி அவர்கள் கூட என்ன பண்ணிருக்கலாம்,
சோனியா காந்தி அவர்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம், அவங்க விருப்பம் இல்லாம செஞ்சிருக்கலாம். ஏன்னா சோனியா காந்தி அவர்கள் நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை கடந்து 2 குடும்பங்கள் எந்த அளவுக்கு நட்பு ரீதியா இருந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ கலைஞர் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்கள் ஃபேமிலியில ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. இவங்க நல்லது கெட்டதுக்கு அவங்க போறது, அவங்க நல்லது கெட்டது இவங்க போறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. கட்சியை கடந்து நான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கூட்டணி முடிவு பண்றதுக்கு சோனியா காந்தி அவர்கள் ஒத்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ராகுல் காந்தியோட எதிர்ப்பா கூட இருந்திருக்கலாம். ஒரு கெஸ்ஸிங் தான் இருந்திருக்கலாம். அவங்க பேச்சு சோனியா காந்தி பேச்சை மீறி ராகுல் காந்தி செயல்பட்டிருக்கலாம். இதனுடைய விளைவு இன்னைக்கு பெருசா போறதுனால ராகுல் காந்தி அவர்களை சோனியா காந்தி அவர்கள் கூப்பிட்டு திட்டி இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு யூகம் தான். ஆனா உண்மை என்ன, இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிச்சதுனால, தமிழ்நாட்டுல முடிச்சு கொண்டதுனால தேசிய லெவல்ல இது எதிரொலிக்குதா, தேசிய லெவல்ல காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கா, இது நிஜம் தானே? அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 அமைச்சரவை சீட்டு 2 அமைச்சர்களுக்காகவும் 1 எம்பிக்காகவும் காங்கிரஸ் வந்து தனித்து விடப்பட்டாங்கன்னு சொல்றீங்க. ஓகே சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஜெகதீஸ்வரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள், அவங்க வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. டெலிஃபோன் மூலமாவே அவங்க வந்து கொலை மிரட்டல் டைரக்டாவே அவங்க வந்து சொல்றாங்க, வந்தா நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரிலாம். ஆக்சுவலா இவங்க அமைச்சரா இல்ல ரவுடிசம் பண்றவங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு அமைச்சர் சத்தியப்பிரமாணம் செய்து எடுத்துக்கிறாங்க. தனி மனித வெறுப்பெல்லாம் நான் காட்ட மாட்டேன், என் துறையில வந்து நான் எடுத்துக்கிற அந்த அமைச்சர் பதவியில நான் உண்மையா இருப்பேன், உத்தமமா இருப்பேன், தனி மனித வெறுப்பெல்லாம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியப்பிரமாணம் செஞ்சுட்டு தான் எம்எல்ஏ பதவி எடுத்துக்கிறாங்க, அமைச்சர் பதவி எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, சத்தியப்பிரமாணத்தை மீறி இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அடிச்சே ஆமா, கொன்னுடுவேன். இது கொலை மிரட்டல். இது சட்டப்படி பார்த்தா வழக்கு பதிவு செய்யணும், அமைச்சர் மேல வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா கொலை மிரட்டல் விஷயம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியினர் நீங்க சொல்லல, உங்க சொந்த கட்சி நிர்வாகிகளை சொல்றீங்க, ஒன்றிய அமைச்சர் சொல்றீங்க. சாத்தூர் ஒன்றிய அமைச்சர் லக்ஷ்மண் அவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, ராஜபாளையத்துக்கு தொகுதிக்கு உட்பட்ட அந்த தாசில்தார் ஆபீஸருக்கு வந்து லட்டு கொடுக்குறாரு, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு லட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த விவகாரம் என் பார்டரை தாண்டி நீ எதுக்கு வர, என் தொகுதி எல்லைக்கு நீ எதுக்கு வர, என்னன்னு ஏற்கனவே பொதுச் செயலாளர் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. தொடர்ச்சியா இது மாதிரி பண்றீங்க, நான் நினைச்சிட்டு இருக்கீங்களா, என்ன நினைச்சுட்டு ஏது நினைச்சுன்னு சொல்லிட்டு எமோஷனல் என்ன பண்றாங்க, திட்டுறாங்க, வார்த்தைகளை விடுறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வார்த்தையை விட்டுட்டாங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, ஒரு அப்பாலஜி கேட்கல. இப்போ நீங்க தவறும் பட்சத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்குள்ள மனசு உறுத்தும், சாரி கேட்பீங்க, இல்ல அந்த விஷயத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, உங்க மனசை நீங்க வருத்துவீங்க. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. நான் வந்து இந்த ஆடியோ என் வாய்ஸே கிடையாது, இது தீய சக்தி பல பேர். ஏன்னா அந்த ராஜகுரு அப்படின்ற ஒரு ஒன்றிய செயலர் இருக்கிறார், அவர் வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவர், அவர் இப்ப இடையில வந்தவர், அவர் ஆதியிலிருந்து தாவேக்கா கிடையாது, அவர் இடையில வந்தாரு, இது மாதிரி என் பேருக்கு வந்து அமைச்சர் பதவிக்கு வந்து கலங்க விளைக்கிற அளவுக்கு இது மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல பேசுறது உங்க வாய்ஸா இல்ல வேற யாரோ வாய்ஸானா, தமிழ்நாடு அரசு ஃபேக்ட் செக் வச்சுட்டு இருக்கு. ஃபேக்ட் செக் போங்க, ஃபேக்ட் செக் வச்சுட்டு நிரூபிங்க, அது உங்க வாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வகையா சிக்கிட்டாங்க. இவங்க இப்பதான் சிக்கிறாங்கல்ல சர்ச்சையில. ஏற்கனவே பொதுவெளியில மைக் ஆன்ல வச்சுக்கிட்டு எப்படி நீங்க கீர்த்தனா அவங்க பேரை நீங்க மேல போடலாம், இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் நான் தானே, என் பேரை கீழே போட்டிருக்கீங்களா, அவங்க பேர் எதுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணவங்க தான், சர்ச்சையில சிக்கனவங்க தான் தலைமையை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கீர்த்தனா அவர்களும் இவங்களும் செல்ஃபி எடுத்து போட்டோலாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இங்க என்னன்னா உட்கட்சி முதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இப்போ நீங்க ஒரு நார்மலா ஒரு நிர்வாகி செய்யறது கூட நம்ம என்ன பண்ணலாம், கடந்துட்டு போயிடலாம். தாவேக்கால இது மாதிரி செய்யறாங்க. ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர் சத்தியபிரமாணம் எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த சத்தியபிரமாணத்தை மீறி இருக்கீங்க, ஒரு தனி மனிதன் வெறுப்பு அங்க காட்டியிருக்கீங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்கீங்க. இது எந்த அளவுக்கு அஃபென்ஸ்? சோ இதுல ஏன் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு? இப்போ உங்க மாவட்ட செயலாளர் ஒரு விஷயத்துல வந்து தவறு செஞ்சுட்டாரு, பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காரு, அவர் மேல வழக்கு கொடுத்திருக்காங்க, ஒரு பெண் வந்து வெளியில வந்து போராடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் கட்சியில இருந்து பதவியில இருந்து நீக்கப்படுறாரு. அவரு மேல 4 பிரிவு கீழே வழக்கு தொடர்றீங்க. ஒரு தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 2 மாசமா ஒரு பெண்மணி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருக்கிறாங்க. எம்எல்ஏ விஜய் சரவணனுக்கு இதுல தொடர்பு இருக்கு, என்ன கூட்டு பாலியல் பண்ணதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் எம்எல்ஏ மேல இவர் நடவடிக்கை எடுக்கல? ஒரு மாவட்ட செயலாளர் மேல இவர் நடவடிக்கை எடுக்கிறார், ஒரு எம்எல்ஏ மேல ஏன் நடவடிக்கை பாதுகாக்கணும்? ஏன்னா எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்தா அவர் எம்எல்ஏ பதவி இழக்கணும். அப்படி எம்எல்ஏ பதவி இழந்துட்டார்னா
இங்க இவங்களுக்கு ஏற்கனவே மேஜிக் நம்பர் 118 வரல, தெக்கு முக்காடின்னு இருக்காங்க. 107 சீட் இருக்குதா, 106. ஏன்னா சபாநாயகர் ஒருத்தர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 106 சீட் இருக்கு. இப்போ இந்த விஜய் சரவணன் மேல நடவடிக்கை எடுத்தா எம்எல்ஏ பதவி இழக்கணும். அப்ப 106ன்றது 105 கம்மியாயிரும். சோ அதனால நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அமைச்சர் ஜெகதீஸ்வரி மேல நடவடிக்கை எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எம்எல்ஏ பதவி பறிக்கும். அப்போ 105ல இருந்து 104 போடணும். சோ அதனால எம்எல்ஏக்கு மேல இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்ன்ற பட்சத்துல பெருசா அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. ஒரு மாவட்ட செயலர், ஆமா, வேற ஒரு மாவட்ட செயலர் போட்டுக்கலாம். அதிமுகல இருந்து பல பேர் வந்திருக்காங்களே, அவங்கள யாருன்னா ஒருத்தர் போட்டுக்கலாம். இல்ல விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து யாருன்னா ஒருத்தர் போட்டுக்கலாம். எம்எல்ஏ எழுந்துட்டா வர முடியுமா? வர முடியாது. ஆனா அடுத்த கட்சி எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? அபகரிப்பாங்க. அது வேற விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தானே ஆபத்து, இவங்களுக்கு ஆபத்து இல்ல, இவங்களுக்கு பிளஸ்ஸா தானே போயிடும். சோ அதனாலதான் எம்எல்ஏ மேலும் அமைச்சர் மேலையும் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்றது நிதர்சனமான ஒண்ணு. தெளிவா புரிஞ்சிருச்சா ஏன் எம்எல்ஏ மேல இத்தனை வருஷம் நடவடிக்கை எடுக்காம அந்த எம்எல்ஏக்கு போலீஸ் பாதுகாப்பு போறீங்க? இப்போ அமைச்சர் ஜெகதீஸ்வரி மேலே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுத்தா கூட அமைச்சர் பதவி தான் பறிப்பாங்களே கண்டி, எம்எல்ஏ மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கொலை மிரட்டல் எடுத்திருக்கிறாங்க, சத்தியப்பிரமாணத்தை மீறி இருக்கிறாங்க, சட்டப்படி இது குற்றம், இவங்க மேல வழக்கு தொடர்ந்தா வழக்கு தொடர மாட்டாங்க. மேபி தொடர்ந்தா அவங்க எம்எல்ஏ பதவி இழக்க நேரிடும். அப்படி எம்எல்ஏ பதவி இழந்தா இங்க விஜய்க்கு ஒரு சீட்டு கம்மி ஆகும், குறையும். அப்போ மேஜிக் நம்பரை 118 பிடிக்கிறதுக்கு இன்னும் சிக்கலாகும். இப்பவே சிக்கி சின்னாபினமாயிட்டு இருக்காரு. 118 சீட்டை பிடிக்கிறதுக்கு எந்த கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை உருவி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிஸில இருக்கிறாரு. இப்ப இருக்கிற எம்எல்ஏ இழந்துட்டாருன்னா எப்படி 118 இவங்க கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். எம்எல்ஏ மேலே இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். ஒரு அமைச்சர் மேலேயோ, ஒரு மாவட்ட செயலாளர் மேலேயோ, இல்ல ஒன்றிய செயலாளர் மேலேயோ, இல்ல பகுதி செயலாளர் மேலேயோ எதனா ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட அதிரடி கட்டுறாரு. கேட்டா நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், நான் பெண்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், பெண்கள் எங்க கட்சி மாவட்ட செயலாளர் இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிறாங்க. இப்ப 2 மாசமா ஒரு எம்எல்ஏ மேல ஒருத்தங்க என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்தா அது விஜய்க்கு பெரும் ஆபத்து. அதனாலதான் எம்எல்ஏ இப்ப விஜய் சரவணன் மாவட்ட செயலாளரா இருந்தா எப்பவே என்ன பண்ணிருப்பாங்க, நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இப்ப ஜெகதீஸ்வரி அவர்கள் சாதாரண ஒரு மாவட்ட செயலாளரா இருந்தா அவங்க மேல எப்பயும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அதனால அவங்க செய்யற தப்பெல்லாம் விஜய் என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடாரு கண்டி. இது மாவட்ட செயலாளருக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுத்தா பெரும் நடவடிக்கை இருக்காது. நீங்க மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுத்து ஈக்குவலேஷன் காட்டணும்னா அமைச்சர் மேல எடுக்கணும், எம்எல்ஏ மேல எடுக்கணும். இவங்க பேர் மேல எல்லாம் எடுத்தாதான் விஜய் ஈக்குவலேஷன் காட்டுறாரு. அவர் வந்து அவங்க கட்சியாரு பெரிய அமைச்சரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதனா ஒரு விஷயம் தொடர்ச்சியா அவர் என்ன பண்ணுவாரு, சாட்டை எடுப்பாரு. ஜனநாயகன் படத்துலதான் சாட்டை எடுப்பாரு விஜய். நீங்க கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய கட்சிக்கு வாங்கினா கொள்ளை அடிக்கிறதுக்கோ கொலை பண்றதுமா கட்சிக்கு வரீங்க சொல்லிட்டு ஜனநாயகம் படத்துல சாட்டை எடுத்து அடிச்சார்ல, ஏன் நேர்ல அடிக்க மாட்டேங்கிறாரு? ஜெகதீஸ்வரி ஏன் நேர்ல சாட்டையில் அடிக்கல? விஜய் சரவணன் ஏன் சாட்டையில் அடிக்கல? மாவட்ட செயலாளர் அடிச்சிங்களா? ஏன் இவங்களை அடிக்கல? ஏன்னா சாட்டை எடுத்து அடிச்சாருன்னா அவருக்கு பெரும் பாதகமாயிரும். அதனால அமைச்சர் தப்பு செஞ்சாலும் அதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பாரு, எம்எல்ஏ தப்பு செஞ்சாலும் அதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பாரு அப்படின்றதுதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னைக்கு இவங்க கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஓப்பனா தெரியுது. சர்ச்சை மேல சர்ச்சை சிக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு பெரும் பேராபத்தா இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில இது கடுமையான எதிர்விளைவுகள் வந்துட்டு இருக்கு. மக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விஜயனுடைய ஆட்சியினுடைய அவலங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அவருடைய நிர்வாக திறமையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக இவங்க கண்டிப்பா அமைச்சர்கள் மேலேயோ எம்எல்ஏக்கள் மேலேயோ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் கண்டிப்பா இங்க வந்து நம்ம பேசக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்ப அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா அரசு வழக்கறிஞர்களுக்கு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க பதவியில் அமர்த்துறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு நம்ம ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் புசி ஆனந்த் அவங்க கூட இதுல ஈடுபட்டிருக்காங்க, லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் நடந்திருக்குன்னு பேசணும். ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்களாமே. ஆமா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் தாவேக்கா வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒரு அம்மாவுக்கு என்ன பண்றாரு, போன் கால் பண்ணி பேரம் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இதே தாவேக்கா நிர்வாகி தாவேக்கா வழக்கறிஞரை சேர்ந்த ஞான சௌந்தரி அவங்க என்ன பண்றாங்க, உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து விஜய் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, புசியானந்த் சம்பந்தப்பட்டிருக்காரு, அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கு 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேஸ் போட்டாங்க. உயர்நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, வழக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாரு. விஜயையும் ஆனந்தையும் அந்த கேஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, விடுதலை ஆக்குறாங்க. சோ இப்போ ஒரு தாவேக்கா நிர்வாகி இன்னொரு தாவேக்கா அரசு இன்னொரு தாவேக்கா வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவங்களுக்கு பேரம் பேசுறாரு. 12 லட்சம் கொடுங்க,
15 லட்சம் கொடுங்க, உங்களை அரசு வழக்கறிஞரா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாரு. இப்போ மத்த கட்சின்னா தான் உங்களுக்கு 15 லட்சம், இதே நீங்க தாவேக நிர்வாகியா இருந்தா 12 லட்சம். இதுதான் நம்மள பேரம் பேசுறாங்க. வெளிக்கட்சி வழக்கறிஞர்கள் வந்து அட்வொகேட் வந்தா உங்களுக்கு 15 லட்சம். நீங்க நம்ம தாவேக நிர்வாகியா ஆயிட்டீங்க, நம்ம தாவேக கட்சியோட வழக்கு அட்வொகேட், உங்களுக்காக ஒரு 3 லட்சம் மைனஸ் பண்ணிக்கிறேன், 12 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஓப்பனா பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு அப்பட்டமான எவிடன்ஸ் கொடுங்க எவிடன்ஸ் கொடுங்கன்றாங்க. எவிடன்ஸ் கொடுத்தாலும் இங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க வேணா பாருங்க, இந்த 2 பேரையும் பதவி நீக்க செய்வாங்க. கட்சி ரீதியாவும் நடவடிக்கை எடுப்பாங்க, சட்ட ரீதியாவும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாதாரண நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் கிடையாது, மினிஸ்டர்கள் கிடையாது, சட்டம் பாயும். இப்ப கேட்டா நம்ம சொல்லுவாங்க, தாவேகா தூய சக்தி, யார் தப்பு செஞ்சாலும் எங்க அண்ணன் விஜய் சாட்டை எடுத்து சொல்லிட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும், சாதாரண நிர்வாகிகள் மேல தான் எடுப்பாரு, எம்எல்ஏ மேலேயும் அமைச்சர் மேலேயும் எடுக்க மாட்டாரு அப்படின்றது. அது பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, நீங்க ஓப்பனாவே என்ன பண்றீங்க, லஞ்சம் பேரம் பேசுறீங்க. அரசு வழக்கறிஞர் பதவி அப்படின்றது தகுதியானவர்களுக்கு போகுதா, எக்ஸாம் வச்சு போகுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ 10 லட்சம் கொடுக்குறியா, 12 லட்சம் கொடுக்குறியா, நீங்க 15 லட்சம் கொடுக்குறியா, இந்த எடுத்துக்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் காசு அதிகமா கொடுத்தா பதவி, அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து காசை கொடுத்தா இது ஒரு வகையில ஊழல், லஞ்சம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. தாவேக ஆட்சியில எப்படி காசு வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு ஓப்பனா. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலாவது இப்படி நீங்க தீய சக்தி சொல்றீங்களே, திமுகவில் இப்படி தெரிஞ்சு இது மாதிரி வாங்கினாங்களா, இது மாதிரி வாங்கிட்டு இது மாதிரி கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, திமுகவை சேர்ந்தவர்களும் அரசு வழக்கறிஞரா இருக்கிறாங்க, பாஜகவை சேர்ந்தவரும் அரசு வழக்கறிஞரா இருக்கிறாங்க, அதிமுகவை சேர்ந்தவங்களும் அரசு வழக்கறிஞரா இருக்காங்க. அப்போ நீங்க யாருக்கு முக்கியம்? உங்க ஏன்னா தாவேக்கால வந்து தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களே கிடையாதா? வழக்கறிஞர் அணியில இருக்கிறவங்க யாருக்குமே தகுதி இல்லையா அரசு வழக்கறிஞரா போறதுக்கு? அப்ப நீங்க ஆடு திருடவங்களுக்கு எல்லாம் வழக்கறிஞர் கொடுக்குறாங்க, வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் பதவி கொடுக்குறாங்க இந்த தாவேக்கா. அப்போ நீங்க நீதி நியாயம் எங்க இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பிராக்டிக்கலா வருவோம். நீங்க 12 லட்சம் கொடுத்து ஒரு அரசு வழக்கறிஞர் பதவிக்கு நீங்க வரீங்க, நீங்க சேவை மனப்பான்மையோட அந்த அரசு வழக்கறிஞர் பதவி செய்வீங்களா, இல்ல நம்ம 12 லட்சம் கொடுத்தோம் அதை சம்பாதிக்கணும்னு செய்வீங்களா? இது பிராக்டிக்கலா நான் சொல்ல வரேன். மக்கள் மத்தியில இந்த நிலைப்பாடு இருக்குது, இந்த கேள்வி இருக்குது. அப்போ நம்ம இந்த வழக்கறிஞர்கள் கிட்ட எப்படி நீதி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? கேள்விகள் இருக்குல்ல, பல கேள்வி இருக்குல்ல. நீங்க பிராக்டிக்கல் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி மக்கள நின்னு பாருங்க, இதைதான் கேள்வி கேட்பாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க தாவேக்கா பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது, லஞ்சம் பேசி இருக்கிறாங்க, லஞ்சம் இங்க வாங்கி இருக்கிறாங்க, ஊழல் நடந்திருக்கு அரசு வழக்கறிஞர். இது என்ன சொல்றாங்க, இது அரசு வழக்கறிஞர் நியமன பதவியில வெளிப்படைத்தன்மை இருக்குது, எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்ல போறாரு? நிர்மல்குமார் அவர்கள் எல்லாத்துக்கும் வந்துருவாரு, திமுக காரணம். இப்ப இவங்க நரேட்டிவ் செட் பண்ண முடியல பாருங்க. எதுக்கத்தால திமுக காரணம் சொல்லியிருந்தாங்களா, இப்ப சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல முடியாது, ஏன்னா 2-3 மாசம் நீங்க ஆண்டு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பம் என்னன்னா, இந்த 2 மாசத்துல நீங்க மே மாசம் ஜூன் மாசம் மட்டும் நான் சொல்றேன், ஜூலை மாசத்துல நீங்க கணக்கு எடுத்துக்காதீங்க. மே மாசம் 10ஆம் தேதி ஒரு பதவி ஏத்தாரா, அதுல இருந்து மே மாசம் ஜூன் மாசம் இந்த 2 மாசத்துல விஜய் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 20,800 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. 2 மாசத்துல 20,800 கோடி ரூபாய். ஆனா 13 லட்சம் தான் கடன் சொல்லிருக்காங்க, 13 லட்சம் கோடி தான் கடன். அது வட்டி, அதை விட்டுருங்க. 20 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்த 2 மாசத்துல மட்டும். மே ஜூன்ல மட்டும் 20,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. என்ன திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாங்க? ஒரு திட்டமும் செயல்படுத்தவே இல்லை. விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில எதுனா ஒண்ணு செயல்படுத்தி இருக்கிறாருன்னா கிடையவே கிடையாது. சிங்கப்பெண்ணு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. சிங்கப்பெண்ணு விஜய் அவர்கள் ஆரம்பிச்சதுல பெயர் மாற்றம் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளவுதான். அது ஆல்ரெடி அம்மா பேட்ரோலா இருந்தது, பிங்க் பேட்ரோலா இருந்தது, இப்போ சிங்கப்பெண் படையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுருங்க. அதை தவிர்த்துட்டு தங்க மோதிரம் கொடுக்குறேன்னாரு, தாய் மாம சீரு கொடுக்குறேன்னாரு, தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னாரு. அதே போல வந்து எல்லார் வீட்டுக்கு பைக்கு கொடுப்பேன், கார் தான் இழுக்கு ஆனா பைக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. 2,500 ரூபாய் கொடுப்பேன்னாரு. இந்த 2,500 ரூபாய்ல கூட என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து 1000 ரூபாய் கொடுத்துச்சா, 2 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சா, அப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலையே, நாங்க எங்களை மட்டும் நீங்க கேள்வி கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு முதிர்ச்சி அடைந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. இதுதான் வேதனையான விஷயம். திமுக வந்த போது கவர்மெண்ட்டுக்கு புதுசு, திமுக தான் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீங்க இந்தியா லெவல்ல இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் இதை காப்பி பேஸ்ட் பண்றாங்க. பாஜக மாநிலங்களும் கூட
2000 ரூபாய் 2500 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் ஆளு மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றது திமுக தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வரும்போது கொரோனா பீரியடு, அந்த கொரோனா பீரியடை சந்திச்சு என்ன பண்றாங்க, தட்டி தடுமாறி மேல வராங்க. அதுக்கப்புறம் மகளிருக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பஸ் கொடுத்துட்டாங்க, 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏன் 2 வருஷம் அப்படின்னா, இதுல 1 வருஷம் கொரோனால போயிருதா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நிதி நிலைமையை சரி செய்யறாங்க. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு போகணும் அப்படின்றதுனால டேட்டா பேஸை கலெக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு என்ன பண்றாங்க, இது மகளிர் உரிமை தொகை போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இது கணக்கு தப்பா இருக்கலாம், இல்ல ரைட்டா கூட இருக்கலாம் வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போகுதுன்னு வச்சு, 1 கோடி மேல ரேஷன் கடைக்கு போகுது. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 1 கோடி தகுதி வாய்ந்தவர்களுக்கு டேட்டா பேஸ் எடுக்கணும். இந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ், இதுக்கு டைம் எடுத்துக்குது. சோ எடுத்தவங்கலாம் கொடுக்கல. அதே போல கர்நாடகால பல மாநிலங்கள்ல இது வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. பாஜக மாநிலங்கள்ல பல மாநிலங்கள்ல இந்த உதவித்தொகை கொடுக்குற எடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்றாங்க. ஆனா திமுக தொடர்ச்சியா செய்தா, ஏன்னா அந்த 2 வருஷம் கேப்ன்றாங்க. இந்த 2 வருஷத்துல டேட்டா பேஸை கலெக்ட் பண்றாங்க, கிளியரா கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா இது எப்பவுமே தடைப்பட்டு போக கூடாது, தகுதி வாய்ந்தவங்களுக்கு போகணும், எடுத்தவங்க எல்லாருக்கும் போயிடக்கூடாது. அந்த இடைவேளை தான் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க டேட்டா பேஸ் போட்டு வச்சுட்டாங்க, பேஸ்மெண்ட்ல போட்டு வச்சுட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு, புதுசாவா இவர் டேட்டா பேஸ் எடுத்தாரு, ஆல்ரெடி திமுக போட்டு வச்சதுலதான் அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு. இதுல ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல என்னன்னு கேக்குறேன். 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது என்ன, 2500 ரூபாய். உடனே என்ன சொல்றாங்க, நீங்க வந்து 2 வருஷம் எடுத்துட்டீங்க, எங்களை மட்டும் கேள்வி கேக்குறீங்கன்னா, ஏங்க 2 வருஷம் எடுத்தது திமுக எடுத்தது உழைச்சது. அந்த 2 வருஷம் உங்களுக்கு உழைப்பே கிடையாது, நீங்க உழைக்கவே இல்லை. திமுக பக்காவா பேஸ்மெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டி வச்சிச்சு, நீங்க வந்து குடியேறீங்க, அவ்வளவுதான். நானும் புதுசா குடியேறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு. 1000 ரூபாய் போட தெரிஞ்சவங்களுக்கு 1500 ரூபாய் கூட்டி கொடுக்க தெரியல. இதுதான் வேதனையா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது 2000 கோடி நீங்க 20,000 கோடி நீங்க வாங்கியிருக்கீங்க, ஏன் வாங்குனீங்க, எதுக்கு வாங்குனீங்க, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா, கொடுக்க மாட்டாங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் மீறி நீங்க லஞ்சம் ஊழல் அப்படின்றது தாவேக்கா ஆட்சியில எந்த அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்றதுதான் மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நிதி அமைச்சர் மரியா வில்சன் அவங்க பேசும்போது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அதுல வந்து மக்களுக்கு தேவையான, அவங்களுக்கு உண்மையிலே பயன்படக்கூடிய நலத்திட்டங்கள் இருக்கும், அதுல 2500 பணமும் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்தாலும், திமுக பண்ண ஊழலை இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நாங்க தோல் உரிப்போம், நாங்க அப்ப காட்டுவோம் அப்படின்றாங்களே. ஆக்சுவலா இது ஒரு நரேட்டிவ் செட்டப், திசை திருப்புறது. வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, வெள்ளை அறிக்கையில என்ன நீங்க காட்டினீங்க, காட்டல. திமுக நல்லது செஞ்சது, வாங்கின கடனை 1 ரூபாய் கூட அவங்க ஜோபியில் எடுத்து போட்டுக்கல, எல்லாம் திட்டத்துக்கு தான் செயல்படுத்தினாங்க. சரி, திட்டத்தை எதனா வந்து குளறுபடி பண்ணியிருக்கிறாங்களா, தேவையில்லாத திட்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாம் தேவையில்ல திட்டம்னு சர்டிபிகேட் யார் கொடுத்தது, வெள்ளை அறிக்கை மூலியமா இவங்க தான் கொடுத்தாங்களே. திமுகவே வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தா என்ன சொல்லுவாங்க, எப்பா இவங்க திருட்டுத்தனம் பண்றாங்கப்பா இவங்களே. தாவேக்கா வந்து திமுகவுக்கு தூய சக்தியின் சர்டிபிகேட் கொடுக்குது வெள்ளை அறிக்கை மூலியமா. அப்படி இருக்க பட்சத்துல பட்ஜெட்ல ஊழல் பட்டியலை நீங்க வெளியிடுவீங்கன்னா, இது யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க, நீங்க திசை திருப்புறீங்களா. அப்போ பட்ஜெட்ல இப்ப தெரிஞ்சுக்கணும், பட்ஜெட்ல உங்களுக்கு 2500 ரூபாய் வராது, தாய்மாமன் சீரு வராது, அதே போல அவரு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வராது, திமுக ஊழல் பட்டியல் வரும். இத பத்தி பேசுங்க, சட்டமன்றத்தில் இதை பத்தி நான் விவாதிச்சுங்க, பொதுவெளியில மக்கள் இதுதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தாவேக்கா சொன்னது எல்லாம் மறைஞ்சிருமா, தாவேக்கா சொன்ன 2500 ரூபாய் வராதேப்பா, திமுக இவ்வளவு ஊழல் பண்ணிருக்குப்பா, இது எல்லாமே திசை திருப்புற வேலை தான். சோ தாவேக்கா கிட்ட இருந்து இந்த பட்ஜெட்ல எதுவுமே வராது. சோ திமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி, இப்போ நடந்த சட்டமன்றத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷன் கொடுத்தாங்களா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க, 19 சொன்னாங்க, என்ன பார்ட்டி என்ன ஃபண்டுன்னு டீட்டெயில் கொடுத்தாங்களா. சட்டமன்றத்துல நீங்க 19 பேசக்கூடாது, எல்லாம் ஆதாரத்தோட பேசணும். நீங்க பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறாங்க வாங்கியிருக்காங்கன்னா எந்த பார்ட்டி ஃபண்டு, எத்தனை கோடி, எத்தனை ரூபா அப்படின்றத டீடைலா சொல்லணும். கரூர்ல கூட முதலமைச்சர் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், மத்தபடி அடுத்து எதுவுமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து அவங்க ஓடிட்டாங்களே. அதுதான் நெரேட்டிவ்ன்றேன். இப்ப நீங்க சொல்றீங்களா பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன், அதுக்குள்ள ஓடிட்டாங்க, நான் என்ன பார்ட்டின்னு சொல்ல என்ன ஃபண்டுன்னு சொல்ல ஓடிட்டாங்க, இதுதான் நெரேட்டிவ்ன்றேன். நீங்க 19 சட்டமன்றத்துல பேசக்கூடாது. நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு யாரை பார்த்து சொன்னீங்க, அதிமுக பார்த்து சொன்னீங்களா, எதிர்க்க இருந்த திமுக பார்த்து சொன்னீங்க. அப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, தைரியம் தான் வெளியிடுங்க தான் சொன்னாரு. சட்டமன்றத்துல சொன்னாரா,
நீங்க எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, எவ்வளவு ஃபண்டுன்னு சொல்லுங்க, தைரியம் அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க, பேஸ் பண்ணிக்கிறோம். நாங்க தப்பு செஞ்சோம் சொல்றீங்களா, எங்க மேல பழிய சுமத்துறீங்களா, எங்க மேல நீங்க ரெக்கார்டு கொடுக்குறீங்களா, சட்டப்படி நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்னு சொன்னாரா இல்லையா? சட்டமன்றத்துல கெர்ஜிட்டு போனாரா இல்லையா உதயநிதி ஸ்டாலின்? உங்களை நோஸ் கட் பண்ணிட்டு போனாரா இல்லையா? எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, எவ்வளவு ஃபண்டுன்னு சொல்லுங்க, ஆதாரத்தோட சொல்லுங்க. 19 சொல்லாதீங்க. ஏன்னா சிஎம் பேசுறாருங்க, நார்மலான ஒரு மினிஸ்டர் பேசல. நீங்க மினிஸ்டரா பேசினாலும் சட்டமன்றத்துக்குள்ள ப்ரூஃபோட தான் பேசணும், ஆதாரத்தோட தான் பேசணும். 19 பேசுறதுக்கு சட்டமன்றம் கிடையாது. நீங்க வெளியில வந்து 19 பேசிக்கலாம், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கலாம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போனா ஆதாரத்தோட சொல்லணும். ஆனா சிஎம் என்ன சொல்றாரு, நரேட்டிவ் செட் பண்றாரு, பார்ட்டி ஃபண்ட். அது போலதான் இப்போ பட்ஜெட்ல நாங்க ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்றாரு. யார் ஊழல் பட்டியலை வெளியிடுவீங்க? எந்த கட்சி ஊழல் பட்டியலை வெளியிடுவீங்க? அப்படின்னா சி விஜயபாஸ்கர் செய்த ஊழலை வெளியிடறதுக்கு தயாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழல் செஞ்சாரு, அது வெளியிடுறதுக்கு தயாரா? குழந்தைங்க வரைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். செங்கோட்டையன் ஊழல் பண்ணி இருக்கிறாரு, அதை வெளியிடுறதுக்கு தயாரா? இதெல்லாம் வெளியிடுறதுக்கு இவங்களுக்கு தயாரா? தயார். ஏன்னா இப்போ இது வந்து பொது வெளியில இருக்கு, ஊழல் பண்ணி இருக்கிறாங்க, இவங்க மேல வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல, செங்கோட்டையன் மேல எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வெளியிடுறதுக்கு தயாரா? தயார் இல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு திசை திருப்புறது. நான் ஊழல் பட்டியலை வெளியிடுறேன், அப்ப பட்ஜெட்டுக்கு மக்களுக்கு புரோஜனமானதை சொல்லுங்கப்பா. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது நீங்க அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எடுத்துக்கோங்க, திமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கோங்க. பட்ஜெட் அப்படின்னும் போது மக்களுக்கு என்ன ஒதுக்க போறீங்க, கல்வித்துறைக்கு என்ன ஒதுக்க போறீங்க, ஓகேவா, பொதுத்துறைக்கு என்ன ஒதுக்க போறீங்க, விவசாயத்துறைக்கு என்ன ஒதுக்க போறீங்க, இப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். மக்கள் இந்த ஆட்சினால, பட்ஜெட்டினால இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கையில எவ்வளவு நம்மளுக்கு ஃபேவரா வரப்போகுது, ஆதி திராவிட நலத்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கு, இதுதான் பட்ஜெட். ஊழல் பட்டியல் வெளியிடுறதுக்கு பட்ஜெட் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்புறது. விஜய் அவர்கள் செய்ய மாட்டேன், ஏன்னா போன சட்டமன்றத்திலே எதிர்பார்த்தோம், கிடைக்கல. எல்லாருக்கும் அல்வா சூப்பரா கிண்டி குத்துட்டு போயிட்டாரு. இப்ப இந்த பட்ஜெட்லயும் அல்வா இல்ல, அல்வா ஜாங்கிரி லட்டு எல்லாத்தையும் குத்துட்டு போவாரு கண்டி உண்மையில மக்களுக்கு பிரோஜனமானது வராது அப்படின்றதுதான் திட்டவட்டமா தெரியுது. அதனுடைய நீரோட்டம் தான் இன்னைக்கு நான் வந்து பட்ஜெட்ல வந்து ஊழல் பட்டியலை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்றது ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப மக்கள் நலனுக்காக திட்டங்கள் எதுவுமே வராது கடைசி வரைக்கும் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. இதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.